நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கச்சத்தீவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர். இலங்கை செல்லும் பிரதமர் தமிழக மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்ட 13 மீனவர்கள் தாயகம் திரும்பினர். நகைகளை அடமானம் வைத்து அபராதம் செலுத்தியதாக மீனவர்கள் கண்ணீர். இ-பாஸ் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்டத்தில் இன்று கடையடைப்பு. இ-பாஸால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார். அவதூறு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. ஏப்ரல் 15ஆம் தேதி ஆஜராக பழனிசாமி அவர்களுக்கு சம்மன். ஏக்நாத் ஷிண்டேவை பாடல் மூலம் விமர்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கு. குணால் கம்ராவுக்கு முன்ஜாமீன் வழங்கியது வானூர் நீதிமன்றம். கடும் எதிர்ப்பையும் மீறி வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல். அனைத்து உறுப்பினர்களும் அவையில் இருக்க ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் கொறடா உத்தரவு. ஐஸ்லாந்தில் வெடித்து சிதறும் எரிமலையால் அச்சம். பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றம். ஐபிஎல் தொடரில் இன்று பெங்களூரு குஜராத் அணிகள் பல பரீட்சை. பெங்களூருவின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடும் முனைப்பில் களமிறங்குகிறது குஜராத். சென்னை டெல்லி ஐபிஎல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று ஆன்லைனில் துவக்கம். சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 5ஆம் தேதி இரு அணிகளும் மோதல். நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.